ஒரு மிருகத்தை. ஓகே, 2வது வசனத்துல நாம வாசிக்கிறோம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, அதாவது ஒருவன் உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால், உங்களில் ஒருவன், அதாவது இஸ்ரவேல் புத்திரரிலே உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால், இத எபிரேய மொழியில சரியாக நாம மொழியாக்கம் செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவன் தன்னை பலி செலுத்த வருவானானால், அதாவது அவன் பலி செலுத்த வரும் பொழுது நல்லா கவனிங்க, அவனுக்காக பலி செலுத்துகிறான். அப்ப அவனுக்காக பலி செலுத்துகிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பலியில தான் இருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பாக காணப்படுகின்றது. பலியிலே அவன் இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு முதல் சர்வாங்க தகன பலியாக ஆபிரகாமினிடத்துல கர்த்தர் கேட்கக்கூடிய பலியாக நாம் அங்கே பார்க்கின்றோம். அதாவது நோவா செலுத்தினாரு, அது சுகந்த வாசனையாய் கர்த்தர் ஏற்றுக்கொண்டாரு. ஆனால் கர்த்தர் கேட்ட முதல் பலி யாரிடத்துல பார்க்கிறோம்? ஆபிரகாமினிடத்துல கேட்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? நீ நேசிக்கிற அல்லது நீ அன்பு கூறுகிற உன் ஒரே மகனாகிய ஈசாக்கை எனக்கு என்ன செய், பலி செலுத்து, சர்வாங்க தகன பலி செலுத்து என்று சொல்லி அங்கே கர்த்தர் கேட்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, அந்த இடத்துல ஒரு வகையில், அதாவது நேரடியாக பலி செலுத்தப்படுகிறது ஈசாக்காக இருந்தாலும், அங்கே பலி செலுத்தப்படுகிறது ஈசாக்கு அல்ல, ஆபிரகாம் அங்கே பலி செலுத்தப்படுகின்றார். காரணம் என்ன? அவர் அந்த இடத்துல தன்னை ஊற்றுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். கர்த்தர் அந்த இடத்துல சோதித்தது யாரை அல்ல? ஈசாக்கை அல்ல. கர்த்தர் அங்கே சோதித்தது யாரை? ஆபிரகாமை என்று நாம் அங்கே பார்க்கிறோம். ரிசல்ட்டும் சரி, யாரை குறித்து சொல்றாரு? ஈசாக்கை குறித்து ஆண்டவர் சொல்லல. யாரை குறித்து சொல்றாரு? அங்கே நம்ம பார்க்கும் பொழுது நாம் அங்கே கவனிக்கிறோம், ஆபிரகாமை குறித்து அந்த இடத்துல என்ன செய்யறாரு? ஆண்டவர் அங்கே சர்டிஃபைட் பண்ணுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்போ கர்த்தருக்கு பலி செலுத்த வரும் பொழுது அந்த பலியிலே பலி செலுத்த வருகிறவர் காணப்பட வேண்டும். சோ ஒருவன் தன்னை பலி செலுத்த வரும் பொழுது என்ற வார்த்தையை நாம் அங்கே கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சோ இந்த சர்வாங்க தகன பலியில முதலாவது கிறிஸ்து எவ்விதமாக காணப்படுகிறார் என்பதான ஒரு 5 குறிப்புகளை உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கிறிஸ்து எவ்விதமாக இந்த சர்வாங்க தகன பலியில காணப்படுகிறார் என்பதை ஒரு 5 குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது 2ஆம் வசனத்துல நாம் அங்கே வாசிக்கின்றோம். கடைசி வார்த்தையில மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். இட் ஷுட் பி a selected one. தெரிந்தெடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவானவர் அவர் தெரிந்தெடுக்கப்பட்டவராக இருக்கின்றார், அவர் முன்குறிக்கப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். பேதுரு எழுதின 1ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பேதுரு எழுதின 1ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் என்ன வாசிக்கிறோம்? அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவனில் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். ஓகே, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து எதற்காக குறிக்கப்பட்டாரு? மேலே 18, 19 2 வசனங்களில பலியை குறித்து அங்க சொல்றார், மீட்பை குறித்து அந்த இடத்துல சொல்றார். என்ன சொல்றாரு? நீங்க அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் என்ன செய்யல, மீட்கப்படல, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அந்த மீட்பினுடைய விலைக்கிரயமாய் செலுத்தப்படக்கூடிய அந்த ஆட்டுக்குட்டி, அந்த தேவ ஆட்டுக்குட்டி எப்போ குறிக்கப்பட்டாரு? உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் குறிக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கின்றோம். இந்த வார்த்தை நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய தெரிந்தெடுப்பு எப்ப நடந்தது? எபேசியர் 1:4 நம்ம வாசிக்கிறோம்,
உலக தோற்றத்திற்கு முன்னே ஆண்டவர் நம்மை என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் தெரிந்தெடுத்தார் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தையா இருக்கிறது. நல்லா கவனிங்க. அவர் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்னே தெரிந்தெடுத்தார். யார் மூலமாக? கிறிஸ்துவின் மூலமாக அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். அப்போ கிறிஸ்துவின் மூலமாக தெரிந்தெடுத்தார் என்ற அந்த வார்த்தை எதின் அடிப்படையில? சபை என்ற அடிப்படையிலே நாம பார்க்கின்றோம். மீட்கப்பட்ட அடிப்படையிலே என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அப்போ நாம தேவ திட்டத்துல எப்போ தெரிந்தெடுக்கப்பட்டோமோ அப்பொழுதே அந்த மீட்பின் விலை கிரயமாக செலுத்தப்படக்கூடிய ஆட்டுக்குட்டியானவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறாரு? முன்குறிக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கின்றோம். சோ உலக தோற்றத்திற்கு முன்னே முன்குறிக்கப்பட்டவராக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறாரு. எதற்காக? நம்முடைய மீட்பின் விலை கிரயத்தை செலுத்துவதற்காக என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். இது உலக தோற்றத்திற்கு முன்னே. இன்னொரு வார்த்தையை நாம கவனிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நாம் அங்கே வாசிக்கும் பொழுது அங்கே உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எவ்விதமாக சொல்லப்படுகிறார் என்றால், உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. கவனிக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர் உலக தோற்றம் முதல் அதாவது பேதுரு சொல்லும் பொழுது உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா உலக தோற்றம் முதல் எப்பொழுது அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது ஏதேன் தோட்டத்திலே அவரை குறித்ததான தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். எங்க வாசிக்கிறோம்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல ஸ்திரீயின் வித்தை குறித்து அந்த இடத்துல சொல்லுகிறார். ஸ்திரீயின் வித்தாக அங்க என்ன வாசிக்கிறோம்? அவர் அதனுடைய தலையை நசுக்குவார் என்று சொல்லப்படுகிறது. அது அவருடைய குதிங்காலை கடிக்கும் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். அது எதை குறிக்கிறது? சிலுவையினுடைய பாடு மரணத்தை குறித்ததான முதல் தீர்க்க தரிசனம். எப்போ அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகின்றது? நல்லா கவனிங்க. மனிதன் எப்பொழுது பாவம் செய்தானோ, ஆதாம் ஏவாளுடைய பாவம் எப்பொழுது அந்த இடத்துல சொல்லப்படுகின்றதோ அந்த இடத்திலேயே பாவத்திற்குண்டான பரிகாரத்தையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? நியமித்தார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். சோ அடிக்கப்படுகிற அந்த காட்சியானது ஏதேன் தோட்டத்தில் இருந்து தீர்க்க தரிசனமாக என்ன செய்யப்படுகிறது? உரைக்கப்படக்கூடிய ஒன்றாக நாம் என்ன செய்யறோம்? கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். சோ உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டார். உலக தோற்றம் முதல் என்ன செய்யப்பட்டிருக்கிறாரு? அவர் அடிக்கப்பட்ட நிலைமையில தீர்க்க தரிசனமா என்ன செய்யப்படுகிறாரு? அறிவிக்கப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதை எபிரேய ஆக்கியோ நிமிதமாக சொல்றார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை நம்ம கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா, புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். சோ என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் போகிறேன் என்பதான அந்த காரியத்தை அவர் சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். சோ நான் எதற்காக போகிறேன் அப்படின்னு சொன்னா 10வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 9-10 வசனங்களில் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். சோ அவருடைய வார்த்தை நம்ம கவனிக்கும் பொழுது அவரை குறித்து புத்தக சுருளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் என்ன செய்கின்றேன்? இதோ நான் வருகிறேன், இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் அங்கே பார்க்கின்றோம். சோ பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களிலே அவரை குறித்து உரைக்கப்பட்ட வண்ணமாக குறித்த காலத்திலே, ஏற்ற காலத்திலே ஆண்டவர் என்ன செய்கின்றார்? அவர் நமக்காக பலியாக அவர் வருகிறார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கின்றோம். அப்போ அந்த சர்வாங்க தகன பலியில முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அந்த பலியானது தெரிந்தெடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். சோ அந்த நிலையில நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய நிழலாக நாம் என்ன பார்க்கிறோம்?
ஆண்டவர் அவர் முன்குறிக்கப்பட்டவராக நமக்காக அவர் பலியிடுவதற்காக உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார், குறிக்கப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேத வசனங்களின் அடிப்படையில நாம் கவனிக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்படுகின்றோம். இது முதலாவது. இரண்டாவது நாம பார்க்கும் பொழுது லேவியராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே கவனிக்கின்றோம், அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. பழுதற்ற காளையை அவன் செலுத்துவானாக. இட் ஷுட் பி அன்பெமிஷ்ட் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது பழுதற்றதாக இருக்க வேண்டும், பரிபூரணமானதா இருக்க வேண்டும், குறைவற்றதாக இருக்க வேண்டும். சரிங்களா? இது இரண்டாவது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் பழுதற்றவராய் காணப்பட்டார் என்று நாம் அங்கே பார்க்கின்றோம். எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நீங்க நல்லா கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரை விசாரித்தவர்களை நாம் அங்கே பார்க்கின்றோம். ஏவன் காட்டி கொடுத்தவர் நிலைமையிலிருந்து நாம பார்க்கும் பொழுது, ஒன்று காட்டி கொடுத்த இஸ்காரியத் யூதா சொல்றாரு, குற்றமில்லாத ரத்தத்தை நான் என்ன செய்தேன், காட்டி கொடுத்தேன் என்று இஸ்காரியத் யூதா சொல்லுகிறதை பார்க்கிறோம். குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன். இரண்டாவது அவரை விசாரித்தவர்கள் சொல்லுகிறார்கள். பிலாத்து சொல்றாரு என்னன்னு, இவரிடத்துல மரணத்துக்கு ஒப்பானது ஒன்றையும் நான் என்ன செய்யல, நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்றாரு. பிலாத்தினுடைய மனைவி சொல்றாங்க, என்னன்னு சொல்றாங்க, இந்த நீதிமான் இல்லையா, அவரிடத்துல அவருடைய காரியத்துல நீ ஒன்றும் செய்யாத என்று சொல்லி பிலாத்தினுடைய மனைவி சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவரை தண்டனையை நிறைவேற்றின 100க்கு அதிபதி அவரை குறித்து சொல்றாரு, உண்மையாகவே இவர் நீதிமான் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ அவரை விசாரித்தவர்கள், அவரை காட்டி கொடுத்தவன், அது மாத்திரமல்ல அவரை தண்டனை நிறைவேற்றினவன், இவங்க எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை என்ன, அவர் குற்றமில்லாதவர், அவருடைய காரியத்துல என்ன இல்ல, குற்றம் இல்ல. நல்லா கவனிங்க, குற்றம் நிரூபிக்கப்படாமல் தண்டனை அனுபவித்த ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உலக சரித்திரத்திலேயே நல்லா கவனிக்கிறீங்களா, குற்றம் நிரூபிக்கப்படல அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், விடுதலை செய்யணும். இதுதான் எந்த தேசத்தினுடைய சட்டமாக இருந்தாலும் சரி, இந்திய சட்டமா இருக்கட்டும் இல்ல எந்த சட்டமாக இருக்கட்டும், 1000 குற்றவாளிகள் தப்பிக்கப்படலாம், ஆனா ஒரு நிரபராதி என்ன ஆகக்கூடாது, தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்ற அந்த சட்டமானது ஆல்மோஸ்ட் எல்லா தேசங்களுடைய சட்டங்களிலேயும் இருக்கின்றது, ரோமர்களுடைய சட்டங்களிலேயும் இருக்கின்றது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் குற்றம் செய்யவில்லை, அவர் எந்த குற்றமும் நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் அவர் என்ன செய்யப்பட்டார், அவர் தண்டனை அனுபவித்தார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அவர் தண்டனை அனுபவிப்பதற்கான காரணம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ஏசாயா சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் அங்கே பார்க்கின்றோம். என்ன, 53ஆம் அதிகாரம், ஏசாயா 53ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்துல நாம் அங்கே பார்க்கிறோம். என்ன வாசிக்கிறோம், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார், அவர் மேல் விழப்பண்ணினார். ஒருவேளை ஏரோது குற்றமில்லாதவரை தண்டிக்கிறார் என்று ஒருவேளை நினைக்கலாம், ஒருவேளை பிலாத்து குற்றமில்லாதவரை தண்டிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை பிலாத்து நினைக்கலாம். ஆனா இதற்கு பின்னாக தெய்வீக செயல் ஒன்று இருக்கிறது. மனுஷனுடைய பார்வையில பார்க்கும் பொழுது அவர் விசாரிக்கப்பட்டார், அதுல சந்தேகம் இல்லை. அவருடைய பாவம் நிரூபிக்கப்படவில்லை, அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் தண்டிக்கப்படுகிறதற்கு ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம், அது தெய்வீக செயலாக நாம் அங்கே பார்க்கிறோம். என்ன காரணம், நம்முடைய அக்கிரமத்தை பிதாவாகிய தேவன் குமாரன் மேல் என்ன செய்தார், விழப்பண்ணினார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சிலுவையிலே அறையப்படுகிறதற்கு அவர் செய்த பாவம் அல்ல, என்னுடைய பாவம் அவர் மேல் விழுந்ததினாலே உண்டான தண்டனையை தான் ஆண்டவர் என்ன செய்தார்,
கல்வாரி சிலுவையில அனுபவித்தார் என்று நாம் அங்க பார்க்கிறோம். அதே ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி என்று நாம் அங்கே பார்க்கிறோம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். பாருங்க, நம்முடைய பாவம் அவர் மேல் சுமத்தினார், நம்முடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினார். அதே போல கர்த்தரோ அவரை நொறுக்க என்னானார், சித்தமானார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். சோ அவர் குற்றமில்லாதவர் அப்படின்னா உண்மை, அவர் குற்றமில்லாதவர் என்பதிலே சந்தேகம் இல்லை. அவர் பாவம் செய்யாதவர், அதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் நம்முடைய பாவம் அவர் மேல் விழுந்ததினாலே அந்த தண்டனை என்ன செய்தார், அவர் அனுபவித்தார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். இது நம்முடைய அடுத்த குறிப்புக்கான ஒரு தொடர்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய அடுத்த குறிப்பு என்னன்னு சொல்லி நாம் அங்கே பார்க்கும் பொழுது நாம் அங்கே வாசிக்கிறோம், லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தினுடைய பிற்பகுதியும் 4வது வசனத்தையும் நாம் அங்கே வாசிக்கும் பொழுது, அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக, கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து, அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து, கவனிக்கிறீங்களா, தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து, அந்த வைத்து என்ற அந்த வார்த்தையானது வெறும் வைக்கிறதல்ல, அழுத்தி என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அழுத்தி, தலையின் மேல் அழுத்தி அப்படின்னா என்ன அர்த்தம், இது சுமத்துகிறதை குறித்து சொல்லப்படுகின்றது. சுமத்துதல். அவன் அந்த பலி கொண்டு வரக்கூடிய நபர் தான் அங்கீகரிக்கப்படும்படி, தன் பாவம் நிவர்த்தி ஆகும்படி அவன் என்ன நிலையில வருகிறானோ, அவன் வருகிற பாவ நிலையா இருக்கட்டும், அவன் வருகிற குற்ற உணர்வுள்ள அந்த உணர்வாக இருக்கட்டும், அவன் என்ன செய்கிறான், அந்த பலியின் மேலே, அந்த மிருகத்தின் மேலே தன் கையை வைத்து அழுத்துகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் அந்த பாவத்தை அந்த மிருகத்தின் மேல் சுமத்துகிறான். நல்லா கவனிங்க, புதிய ஏற்பாட்டுல நாம அதாவது பழைய ஏற்பாட்டிலே பலி செலுத்த வந்தவன் சுமத்துகிறான். ஆனா சிலுவையில நடக்கக்கூடிய காரியம், பிதா என்ன செய்யறாரு, நம்முடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினார். நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்முடைய பாவ பழியை அவர் மேல் விழப்பண்ணினார், அவர் மேல் விழப்பண்ணினார். 3 விதமான சுமத்துதலை நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். 3 விதமான சுமத்துதல். ஒன்று, ஆதாமினுடைய பாவம் எல்லார் மேலும் சுமத்தப்பட்டது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம வாசிக்கும் பொழுது, ஒரே மனுஷனுடைய மீறுதலினாலே, பாவத்தினாலே எல்லாரும் என்ன செய்யப்பட்டாங்க, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சோ ஆதாமினுடைய பாவம் மனித குலத்தின் மேல் என்ன செய்யப்படுகிறது, சுமத்தப்படுகிறது. இது முதல் சுமத்துதல். 2வது, மனித குலத்தின் பாவமானது கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்படுகின்றது. அதுதான் நம்ம ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய பாவத்தை என்ன செய்யறாரு, அவர் மேல் விழப்பண்ணினார். இது 2வது சுமத்தல். உலகத்தினுடைய பாவமானது யார் மேல் சுமத்தப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டது. இது 2வது சுமத்துதல். 3வது சுமத்துதல் என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவனுடைய நீதி அவரை விசுவாசிப்பவர்கள் மேல் சுமத்தப்படுகின்றது. இந்த வார்த்தையை கவனிங்க, அவரை விசுவாசிப்பவர் மேல் சுமத்தப்படுகிறது. ஆனா அந்த நீதி எல்லாருக்கும் உண்டு. ஆனா யார் அனுபவிக்கிறாங்க, அவரை விசுவாசிக்கிறவர்கள் அதை அனுபவிக்கிறார்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, கிறிஸ்துவினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் என்று வாசிக்கிறோம். நாம் ஆக்கப்பட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம், யாரோ ஒருவர் என்னுடைய வாழ்க்கையில செயல்பட்டு என்னை நீதிமானாக என்ன செய்தார், மாற்றினார். சோ இந்த நீதிமான் ஆக்கப்படுதல் என்பது இட் இஸ் லைக் அனௌன்ஸ்மெண்ட். சரிங்களா, ஒரு அறிவிப்பு. ஒரு கோர்ட்ல எப்படி ஒரு ஜட்ஜ் வந்து இவன் நிரபராதி என்று அறிவிக்கப்படுகிறாரோ, அதே போல என்னுடைய பாவம் குமாரன் மேல் சுமத்தப்பட்டதினாலே
அவருடைய நீதி என்மேல் சுமத்தப்பட்டு இப்பொழுது ஜட்ஜ் என்ன செய்யறாரு, பிதா என்ன செய்யறாரு, என்னை நீதிமானாக என்ன செய்யறாரு, அறிவிக்கிறார். இஸ் அனௌன்சிங். சரிங்களா? இப்பொழுது நாம் நீதிமான்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று ரோமர் 5:1 என்ன செய்யறோம், நாம படிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்படுகின்றோம். அப்போ நல்லா கவனிங்க. அதாவது பலியானது தெரிந்தெடுக்கப்பட வேண்டும். ஒன்று, அந்த தெரிந்தெடுக்கப்படக்கூடிய பலி எப்படி இருக்கணும், குற்றமில்லாததாக, மாசற்றதாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். மூன்றாவது, அந்த பலியின் மேலே என்ன செய்யப்படுகிறது, நம்முடைய பாவமானது சுமத்தப்படக்கூடியதாக இருக்கிறதாக நாம் என்ன செய்யறோம், நாம கவனிக்கக்கூடியவர்களாய் இருக்கின்றோம். எதற்காக நம்முடைய பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டது? நாம பேதுரு எழுதின 1ஆம் நிருபத்துல அந்த காரியத்தை நாம் அங்கே படிக்கிறோம். பேதுரு எழுதின 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்துல நாம் அங்கே வாசிக்கிறோம். வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு படைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஓகே, நாம் அங்க கவனிக்கிறோம், எதற்காக அவர் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அப்படின்னு சொன்னா, கவனிக்கிறீங்களா, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. சரிங்களா? அவருடைய நீதி நம்மேல் சுமத்தும்படியாக நம்முடைய பாவங்களை அவர் என்ன செய்தார், சுமந்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஒன்று, பிதா அவர் மேல் விழப்பண்ணினார், குமாரன் அதை என்ன செய்தார், சுமந்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். சோ விழப்பண்ணினார் அப்படின்னு சொன்னா ஏதோ கட்டாயப்படுத்தி அவர் மேல் விழப்பண்ணினார் என்று அர்த்தம் அல்ல. பேதுரு எழுதும் போது அவர் தெளிவாக சொல்றாரு, அவர் சுமந்தார், வாலண்டியர்லி, அவர் மனமு வந்து அவர் என்ன செய்தார், சுமந்தார். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கின்றோம். சோ அந்த நிழலை நாம் இந்த சர்வாங்க தகன பலியில என்ன செய்கிறோம், நாம் அங்கே பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். சோ மூன்றாவது, அவர் சுமத்தப்படக்கூடிய காட்சியாக இருக்கின்றது. நான்காவதாக நாம் அங்கே பார்க்கும் பொழுது பாடுகளுக்கு உட்படுத்தப்படக்கூடிய ஒரு காட்சியை நாம் அங்கே பார்க்கின்றோம். எங்கே, லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் அங்கே வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம், பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோல் உரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கின்றோம். நல்லா கவனிக்கிறீங்களா? அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோல் உரித்து அதை சந்து சந்தாக என்ன செய்யணும், துண்டிக்க கடவன் என்று பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. 5வது வசனத்துல அந்த மிருகம் கொல்லப்படுகிறது. 5வது வசனத்துல அந்த மிருகமானது என்ன செய்யப்படுகிறது, கொல்லப்படுகிறது. 6ஆம் வசனத்துல அந்த மிருகமானது தோல் உரிக்கப்பட்டு சந்து சந்தாக துண்டிக்கப்படக்கூடியதாக நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மரித்த பிறகு அல்ல, அவர் மரணம் அனுபவிப்பதற்கு முன்பு அவர் என்ன செய்யப்பட்டார், பாடுகளை அனுபவித்தார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். நம்ம சொல்றது புரியுதுங்களா? இந்த இடத்துல மிருகமானது கொல்லப்பட்ட பிறகு அது சித்திரவதை செய்யப்படுகிறது. ஆனால் நம்முடைய கர்த்தரோ மரிப்பதற்கு முன்னமே என்ன செய்யறாரு, அவர் பாடுகள் வழியாக சென்று மரணத்தை அனுபவிக்கிறார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். தோல் உரித்து என்ற வார்த்தை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? பாருங்க, சங்கீதம் 22 அதனுடைய 17வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம், என் எலும்புகளை நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். போதும், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம் என்று அங்கே சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க. இது 22ஆம் சங்கீதம் மேசியாவின் சங்கீதமாக இருக்கிறது. சோ நீங்க முதல் வசனத்திலிருந்தே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லக்கூடிய அந்த சிலுவையினுடைய காட்சியானது இந்த சங்கீதம் முழுவதிலேயும்
நாம அதிகமாய் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ இங்கே 17வது வசனத்துல அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சு பாருங்க. என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். எலும்புகளை எண்ணணும்னா முதல்ல எலும்புகள் தெரியணும் இல்லைங்களா? அப்ப எலும்புகள் தெரியணும் அப்படின்னா எலும்புகள் எதையெல்லாம் மூடி இருக்கிறது? தோலும் சதையும் எலும்புகளை என்ன செய்யிருக்கு? மூடி இருக்கக்கூடியதாக நாம் அங்கே பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சாட்டியில அடிக்கும் பொழுது, ஒவ்வொரு முறையும் சாட்டியால கிழிக்கப்படும் பொழுது தோலும் சதையும் என்ன ஆயிடுச்சு? வெளியே வந்து கொண்டே இருந்தது. பொதுவாக 39 சாட்டி அடிகள் ஆண்டவரை அடித்தார்கள் அப்படின்னு சொல்லுவதுண்டு. ஆனா 39 சாட்டி அடிகள் என்பது யூதர்களுடைய வழக்கத்திலே வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? யூதர்களுடைய தண்டனையினுடைய வழக்கத்திலே நியாயப்பிரமாணத்தின்படி 40 அடிகள் அடிக்கணும். அதனால அவங்க 40 அடி அடிக்க மாட்டாங்க. 39 அடிகள் தான் அடிப்பாங்க. அதான் 1 குறைய 40, 1 குறைய 40 அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க 40 அடிக்க மாட்டாங்க. 39ஓட நிப்பாட்டிவாங்க. காரணம் என்னன்னா கணக்கு தவறிடுச்சு அப்படின்னு சொன்னா பிரமாணத்தை மீறக்கூடாது என்பதற்காக. ஆனா இயேசு கிறிஸ்துவை சாட்டியால் அடித்தது யூதர்கள் அல்ல. யார் அடித்தது? ரோமர்கள் அடித்தார்கள். அப்ப ரோமர்களுக்கு என்ன இல்ல? கணக்கெல்லாம் கிடையாது. அதுவும் ஒரு யூதனை தண்டிக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு இன்னும் அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. அப்ப ஆண்டவரை அவங்க சாட்டியால அடிச்சாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, கிழிச்சாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, வாரினால் அவரை அடித்தார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வெறும் 39 அடிகள் அல்ல, அநேக அடிகள். அநேக அடிகள். எது வரைக்கும் அடிச்சாங்க? சங்கீதக்காரன் நீங்க சொல்லுகிறது போல அவருடைய எலும்புகள் தெரிகிற வரைக்கும் என்ன பண்ணாங்க? அவரை அடித்தார்கள். அவருடைய எலும்புகளை எண்ணக்கூடிய அளவுக்கு அவரை அடித்தார்கள். அங்கே 17ஆம் வசனத்துல அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்படி ஒரு உருவம் இருக்குமா என்றதான ஒரு நிலையில ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். அவர்களுடைய ஆண்டவருடைய காட்சி அது சகிக்க முடியாத, பொறுக்க முடியாத, பார்க்க கூடாத, விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று சொல்லி நாம் கேட்போம். பிரியமான சகோதரனே, சகோதரிகளே, நம்முடைய பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டதினாலே அதற்குண்டான தண்டனையும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. லேவியராகமத்திலே மிருகம் கொல்லப்பட்ட பிறகு தோல் உரிக்கப்படுகிறது. ஆனால் இங்கே நம்முடைய ஆண்டவர் அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே அவருடைய தோல் உரிக்கப்பட்டது. இரண்டாவது அங்கே நாம வாசிக்கிறோம் 6வது வசனத்தில் லேவியராகமம் 1:6 அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன். அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன். அதே அதே சங்கீத புஸ்தகம் 22ஆம் சங்கீதத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே இன்னொரு வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, கட்டுவிட்டது. It has been removed from its position. ஆண்டவருடைய எலும்புகள் என்ன செய்யப்படல? முறிக்கப்படல. ஒன்றாகிலும் முறிக்கப்படல. ஆனா இங்க சங்கீதக்காரன் தெளிவாய் சொல்றாரு, கட்டுவிட்டது, கட்டுவிட்டது. மேபி அவரை பிரம்பினாலே அடித்திருக்கலாம். ஒருவேளை அந்த குத்துக்கூடிய காட்சி இருக்கு இல்லைங்களா? மேபி அதனால இருக்கலாம். சோ அவருடைய எலும்புகள் அதனுடைய ஸ்தானத்திலிருந்து என்னாச்சு? விலகிச்சு. மேபி வாரினால் அடிக்கும் பொழுதும் கூட ஒருவேளை என்ன இருக்கலாம்? கட்டுவிடக்கூடிய சூழ்நிலை உண்டாயிருக்கலாம். ஆண்டவர் அனுபவித்த வேதனையினுடைய தாங்கொன்னா காட்சி யாருக்காக? பிரியமான சகோதரனே, சகோதரிகளே, அவர் உனக்காக எனக்காக ஆண்டவர் இவ்வளவு வேதனைகளையும் இந்த கல்வாரி சிலுவையில அவர் அனுபவித்தார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அப்போ இந்த சர்வாங்க தகன பலியில நாம பார்க்கக்கூடிய 4வது காரியம், அந்த பலி பாடுகள் வழியாய் சென்றது. இந்த ஆண்டவரும் கூட என்ன செய்தார்? பாடுகள் வழியாய் சென்றார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம்.
கடைசியாக 3வது வசனத்துல நம்ம அங்கே வாசிக்கும் பொழுது, லேவியராகமம் 1:3 நம்ம அங்கே வாசிக்கிறோம். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால், சர்வாங்க தகன பலி. சர்வாங்க தகன பலி என்று சொல்லும் பொழுது, இட் ஷுட் நாட் ரிமைன் எனிதிங். எதுவுமே மீதி இல்லாமல் முற்றிலுமாக என்ன செய்யப்படணும், அங்கே செலுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே அங்கே நம்முடைய ஆண்டவரை குறித்ததான வார்த்தை அங்கே சொல்லப்படக்கூடியதாக பிரியமான பிள்ளைகளைப் போல, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுபவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஓகே, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகும். சுகந்த வாசனையான, அதுதான் நம்ம அங்கே சர்வாங்க தகன பலியில நாம் அங்கே 9ஆம் வசனத்தை முடிக்கும் போது என்னன்னு சொல்றாரு, இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. சோ சர்வாங்க தகன பலி சுகந்த வாசனையான தகன பலியிலே வரக்கூடியதாக இருக்கிறது. சோ அந்த வார்த்தை தான் இங்கேயும் பவுல் என்ன செய்யறாரு, இங்கே பயன்படுத்துகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். சோ ஆண்டவர் முற்றிலுமாக என்ன செய்தார், தன்னை சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் என்ன பண்ணாரு, நம்மை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி இங்கே சொல்லப்படக்கூடிய வார்த்தையாக இருக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். சோ நம்முடைய ஆண்டவர் முற்றிலுமாய் தன் என்ன செய்தார், நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி இங்கே சொல்லப்படக்கூடிய வார்த்தையா இருக்கிறது. சோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த சர்வாங்க தகன பலியில 5 விதமான நிலைமையில நாம் அங்கே பார்க்கிறோம். ஒன்று, அவர் முன்குறிக்கப்பட்டவர், அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பலியாக அவர் இருக்கிறார். 2வது, குற்றமில்லாத பலியாக அவர் காணப்படுகிறார். 3வது, நம்முடைய பாவத்தை சுமந்தவராக ஆண்டவரை நாம் அங்கே பார்க்கின்றோம். 4வதாக, அவர் பாடுகளின் வழியாய் சென்ற பலியாக நாம் அங்கே பார்க்கிறோம். கடைசியாக, அவர் முற்றிலுமாய் என்ன செய்தார், நமக்காக அவர் பலியாக காணிக்கையாகவும் பலியாகவும் என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கின்றோம். இதுல நான் எப்படியாக இருக்கிறேன் அப்படின்றத நாம் அங்கே பார்க்கும் பொழுது மிக அருமையான ஒரு காட்சியா இருக்கிறது. அந்த பலியை யார் கொல்ல வேண்டும்? பலியை யார் கொல்லணும்? பொதுவா நாம எல்லாருமே ஆசாரியன் கொல்லணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஆசாரியன் அங்கே கொல்லுகிறது இல்லை. யார் கொல்லுகிறது? கொண்டு வருகிறவன் கொல்லுகிறான். பாருங்க, 4ஆம் வசனமும் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல கடவன். யார் கொல்லணும்? பலியை கொண்டு வந்தவன் கொல்ல வேண்டும். அப்போ பலியை கொண்டு வந்தவன் கொல்ல கடவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அந்த மிருகமானது வெட்டப்படும் பொழுது யார் வெட்டுறாரு? அவன் வெட்டுறான். கொண்டு வந்தவன் வெட்டுறான் இல்லைங்களா? அவன் வெட்டும் பொழுது அவன் மனதில காணப்பட வேண்டும், இந்த மரணம் என்னுடைய மரணம். ஒருவேளை அந்த மிருகம் துடிக்குது என்று சொன்னால், அவன் அதை பார்க்கும் பொழுது அவனுக்கு உணர்வு வரணும், இந்த நிலையில நான் துடித்திருக்க வேண்டும், இந்த ரத்தம் நான் சிந்தி இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உணர்வு தான் நமக்கு ஆராதனையிலே வரக்கூடிய உணர்வாக இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவருடைய பலியை பார்க்கும் பொழுது நாம என்ன சிந்திக்கணும்? அது நான் நிற்க வேண்டிய இடம், அது நான் அனுபவிக்க வேண்டிய பாடுகள், அது நான் மரிக்க வேண்டிய இடம், அது என்னுடைய மரணம், அது என்னுடைய பாடு. என்னுடைய பாவத்திற்காக அவர் என்ன செய்தார்? அவர் பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதான அந்த சிந்தையானது அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானுடைய பலியை பார்க்கும் பொழுது அந்த உணர்வு நமக்கு என்ன செய்யணும்? வர வேண்டியதா இருக்கு. அப்படி வரும் பொழுதுதான்
உண்மையான ஆராதனை நமக்குள்ள இருந்து என்னாகும்? நாம் கர்த்தருக்கு செலுத்தக்கூடியவர்களாக இருக்கும். இன்றைக்கு நிறைய பேரு பலி செலுத்த வருகிறார்கள். கர்த்தருடைய சமூகத்தில நாம தேவனுடைய சமூகத்தில ஞாயிற்றுக்கிழமை தோறும் கர்த்தரை ஆராதிக்க வருகிறோம். ஒவ்வொரு பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை தான் ஆராதனை அப்படின்னு நினைக்கக்கூடிய பல விசுவாசிகள் உண்டு. இல்லைங்க, நாம எந்த வேலையிலையும் கர்த்தருக்கு நாம ஜீவ பலிகளை என்ன பண்ண முடியும்? செலுத்த முடியும். அப்போ நாம ஆராதனை செய்யக்கூடிய எந்த நேரத்திலும் சரி, நான் அதுல இருக்க வேண்டும். அப்படி நான் அதுல இருக்கணும்னா எனக்கு அந்த உணர்வு இருக்கணும். எந்த உணர்வு? ஆண்டவர் மரித்த மரணம் அது என்னுடைய மரணம். அவன் அதை கொல்லும் பொழுது அந்த துடிப்பையும் அந்த மரணத்தையும் அவன் கண்ணார பார்க்கிறான். அந்த கொண்டு வந்தவன். நாமளும் நம்முடைய மனக்கண்களிலே நம்ம பார்க்கணும். ஆண்டவருடைய மரணம் எனக்காக அப்படின்ற அந்த யோசனையோட அவருடைய சமூகத்துல நாம் ஆராதிக்க வரும் பொழுது நிச்சயமா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் என்ன பண்ண முடியும்? ஆண்டவருக்கு பலி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அது என்ன பலி? மிருக பலி அல்ல, உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலி. எங்க வாசிக்கிறோம்? எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல 13ஆம் அதிகாரத்துல நாம் அதை வாசிக்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் வாசிங்க. 14, 15. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை. நாம் மிருக பலிகளை செலுத்தவில்லை. நாம் என்ன பலி செலுத்துறோம்? ஸ்தோத்திர பலியை நாம் செலுத்துகிறோம். அந்த ஸ்தோத்திர பலியை செலுத்தும் பொழுது நமக்கு நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த அந்த பலியை குறித்ததான சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறோம். இன் மை பிளேஸ், என்னுடைய இடத்தில், என்னுடைய ஸ்தானத்துல கர்த்தர் என்ன செய்தார்? அங்கே பாடுகளை அனுபவித்தார், வேதனை அனுபவித்தார் என்பதான நிலையில நாம் அவருக்கு பரிபூர்ணமான ஆராதனை என்ன பண்ணணும்? செலுத்த வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த இடத்துல நான் நிறுத்துகின்றேன். சோ ஆண்டவருடைய நிழலை நாம் அங்கே பார்த்தோம். அதே போல இந்த சர்வாங்க தகன பலியில நாம் இவ்விதமாக இணைந்திருக்கிறோம் என்று நாம் பார்த்தோம். ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சர்வாங்க தகன பலி ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது அங்க என்ன வாசிக்கிறோம்? நம்மை பரிபூரணமாய் கர்த்தருக்கு நம்மை நாம் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அங்கே பவுல் தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கணும். 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்கள் அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஓகே, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆராதனை என்ற அந்த வார்த்தை சர்வீஸ், சேவை என்ற நிலையிலேயும் சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நாம் நம்மை முற்றிலுமாக ஜீவ பலியாய் முழுமையாய் நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் எவ்விதமாக சர்வாங்க தகன பலியாய் முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அதே போல நாமும் அவருக்கு என்ன செய்யணும்? ஜீவ பலியாய் நம்மை நாமே முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்தால்தான் கர்த்தருக்கு நாம செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையாய் இருக்கும் என்று அங்கே சொல்லப்படக்கூடியதா இருக்கிறது. எதை ஒப்பு கொடுக்கணும்? 12ஆம் வசனத்துல 1 நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. 2வது வசனத்துல நம்முடைய சித்தத்தை ஒப்பு கொடுக்கணும் என்று சொல்லப்படுகிறது. 3வது நம்முடைய மனதை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லப்படுகிறது. சொல்றது புரியுதுங்களா? 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்துல நம்முடைய சரீரங்கள், நம்முடைய சித்தம், நம்முடைய மனம் இவைகளை நாம் முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது நாமும் ஜீவ பலியாக என்ன செய்யப்படுகிறோம்? அவருக்காக நாம் அர்ப்பணிக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணமுள்ள ஒரு நிலையில கர்த்தருடைய சமூகத்துல நம்மை நாமே காணப்படுவோம். தேவன் தாமே இந்த சிந்தனைகள் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ பிரதர். இப்பொழுது நம்முடைய சகோதரர் விஜயானந்த் அவர்கள் ஜெபம் செய்து கூட்டத்தை